ராமசாமி ஒரு பாயிண்ட் சொல்றேன். 2021 பாஜக அதிமுக இதெல்லாம் கூட்டணியாக இருந்த போதே ஒரு பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பெற்றது. அதே கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஆனா இது ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அல்லது டிவைடட் அப்போசிஷன் தானே அப்படின்னு ஒரு கருத்து வரும். அதுல வந்து ரெண்டு நம்பர்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து இன்னைக்கு அவங்களோட கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு. முதல்ல நம்பர்ஸ், அவங்க வந்து 37.7% வாக்குகள் பெற்றுதான் 2021 ஜெயிச்சாங்க. அதுதான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரதுக்கு கம்மியா இருந்த பர்சன்டேஜ் 1989 இருந்து இருக்கிறதுலே கம்மியான மார்ஜின் 1991 இருந்து 3%, 3.2%, 3.3% ஏதோ தான் வித்தியாசம். அப்போ அவர்கள் வந்து அதற்கப்புறமாக நடந்த இடைத்தேர்தல்கள் இல்ல பாராளுமன்ற தேர்தலே பார்த்தோம்னா எவ்வளவு வாக்கு சதவீதம் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலே அவங்களோட இம்பாக்ட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு. கூட்டணியோட கலெக்டிவ் இம்பாக்ட் தனியாக திமுக அப்படின்னு மட்டும் இல்ல, கலெக்டிவ் இம்பாக்ட் எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இது இல்லாம இன்டர்னலா அங்கேயே உள்ள இருக்கிற கூட்டணியில ஆட்சியில் பங்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற விவாதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்த தேர்தலில் யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும், யாரு வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க இல்ல அப்படின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது. இது ஒண்ணு. அது தாண்டி ஆன்டி இன்கம்பன்சிக்கு விஜயும் இருக்காரு. நீங்க வந்து 24க்கோ 21க்கோ விஜய்ங்கிற ஃபேக்டர் இல்ல, அவர் திமுக எதிர்ப்பை அல்லது எதிர்ப்பு வாக்குகளை மையப்படுத்துறார். கம்பைண்டா ஸ்ட்ரென்த்தா இல்ல அவர் டிவைடடா ஸ்ட்ரென்த்தா இல்ல வீக்னஸா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இவங்களோட ஆன்டி இன்கம்பன்சிக்கான காரணங்கள் என்னன்னு சொல்றேன். இவங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்க ப்ராமிசஸ் எடுத்த உடனே நீட், அதுல வந்து அவங்களோட டபுள் ஸ்டாண்ட், அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டி என்ன பண்ண முடியும், இல்ல டாஸ்மாக் அவங்க என்ன செய்தார்கள் இன்னைக்கு நிதர்சனம் என்ன, இல்ல அவர்கள் வந்து அவர்களோட கொள்கைகள்ல கல்வி இல்ல ஃபைனான்சியல் ரிசோர்சஸ், எஸ்இசெட் கிரியேஷன் இது எல்லாத்துலயும் என்ன பண்ணிருக்காங்க, எக்கனாமிக் இண்டிகேட்டர் ரூரல் இண்டிகேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதே வார்த்தைகளை முன்னாடி கேட்டிருக்கேன். திருநெல்வேலியில் என்ன ஆகுது, தூத்துக்குடியில் என்ன ஆகுது, ஏன்னா இவங்க ட்ரெடிஷனலா திரும்பி திருப்பூர் போய்கிட்டு இருக்காங்க. சிவகங்கையில் என்ன ஆச்சு, காரைக்குடியில் என்ன ஆச்சு, காவிரி தண்ணி கொண்டு வரேன், இன்னும் எங்க ஊருக்கு காவிரி தண்ணி வரல. ராமநாதபுரம் என்ன ஆச்சு, ராமநாதபுரம்ல கலெக்டிவா அக்ரிகல்ச்சரே பண்ண முடியும் அப்படின்னாங்க. இன்னும் அக்ரிகல்ச்சர்ல பண்ண முடியல. காரைக்குடி சொல்றாரு, எங்க ஊர்ல மதுரையில எய்ம்ஸே வரல. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. சோ இந்த மாதிரி அவர்களோட ப்ராமிஸ்ல எல்லாம் இந்த பிரச்சனை. இதை தாண்டி லா அண்ட் ஆர்டர் இன்னைக்கு வந்து பெண்களுக்கான சுதந்திரம் என்ன இருக்கு, பெண்களுக்கான ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கு, இல்லாட்டி பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களோட நிலைமை என்னவா இருக்கிறது, அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியே சிலது கேள்வி கேட்கிற மாதிரி நிலைமை இருக்கிறது. கூட்டணியில் இருக்கிற கட்சியை பாராளுமன்றத்திலும் கேட்கறாங்க, சட்டசபையிலும் கேட்கறாங்க, பிரஸ் மீட்லயும் கேள்வி கேட்கறாங்க. நீங்க டாஸ்மாக் என்ன பண்ணீங்க, இல்லிசிட் லிக்கர் என்ன பண்ணீங்க அப்படின்றத அவங்க கேள்வி கேட்கறாங்க. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு திமுகவின் ஆட்சி கலெக்டிவா கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா எப்படியோ அவர்களோட நிலைமை அந்த மாதிரி இருக்கு. 3% தான் வித்தியாசம். அதிமுக தலைமையில் கூட்டணியோ வேறு யார் தலைமையில் கூட்டணியோ போயிடுச்சியும் நம்ம பார்க்கணும். 24ல 100% இடங்களா வெற்றி பெற்றாங்க. இல்ல, ஏன்னா அவர்கள் 2019 அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அந்த இதுக்கு வித்தியாசம் இல்ல. அங்க வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கேம் எப்படி இருக்கு அப்படின்றது. சோ அதனால நம்பர்ஸ் மட்டும் பார்ப்போம். இதுதான் பிராக்டிகலான சிச்சுவேஷன். புதிதாக வந்தவர்களும் இருக்கட்டும், அவர்கள் வந்து நீங்க ஒரு ப்ராபபிலிட்டி சொல்றீங்களா, அந்த ப்ராபபிலிட்டி தான் சிக்கலா இருக்கும். இப்ப அதிமுக தலைமையிலயோ அல்லது வேறு யார் தலைமையிலயோன்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, அப்படி ஒண்ணு அமையறது தானே இங்க சிக்கல். எல்லாமே வெவ்வேறா தானே இருக்கு. இப்ப அக்னேஷன் சொல்றாரு, எந்த கட்டத்திலும் அதிமுக பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்தை விட்டு நகர்ந்துராது அல்லது அவருடைய தலைமை அப்படிங்கிற இடத்துல நகர்ந்துராது, கூட்டணி கட்சிங்கிற கூட்டணி ஆட்சிங்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. இந்த மூணும் தானே இதுவரைக்கும் அதிமுக தலைவர்கள் அவர்களோட ஸ்டாண்டாவே இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா 2013ல 14க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஸ்டாண்ட் தமிழ்நாட்டில் பாஜகவின் தலைமையில் ஏதாவது ஒரு கூட்டணி அமைய முடியுமா முடியாதா அப்படின்ற சூழ்நிலை. அதை தாண்டி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் வந்தார்கள், அவங்க ஒரு 4 இடத்துல அவங்க செகண்ட் வந்தாங்க. இது இப்ப 2024 எடுத்துப்போம், எத்தனை இடத்துல அவர்கள் இரண்டாவது வந்தாங்க அவங்க கூட்டணி. படிப்படியா அவங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க. வளர்ச்சி